நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை, நீட் விலக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே, நல்லா கவனிங்க, இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. அப்புறம் என்ன இதுக்கு புத்தி இருக்கா? நான் எல்லா சாத்தியமுறையிலும் ஆராய்ந்து விட்டேன், நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை. அப்புறம் என்னத்துக்கு தமிழ்நாட்டில் தீர்மானம் போட்டா? யாரை ஏமாத்த? அயோக்கியத்தனம் இல்ல. ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதராத ஒரு மனுஷனை போய் போட்டா நியாயமா? நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. ஏப்ரல் ஃபூல். ஆகவே எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய விருப்பமும் எங்களுடைய குறிக்கோளும் கலைஞர் குடும்பம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், கலைஞர் குடும்பம் தான் கட்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு நாங்கள் பணிபுரிகிறோம். நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டமாவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பூல உண்மை பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்க. சென்ட்ரல் போர்டு 98% ஸ்டேட் போர்ட்ல இருக்காங்க. ஸ்டேட் போர்ட்ல இருக்காங்க. பட் ஆனா நான் கேக்குறேன், இங்க இருக்கவங்க எத்தனை பேரோட பசங்க ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். எங்கள்ட்டியா? எங்கள்ட்டியா? எங்கள்ட்ட இல்ல 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 கேள்வி கேட்கறதுக்கு ஆரவாரமா இருக்கும். வேற சென்ட்ரல் போர்ட்ல படிக்க, அதுக்கு தான் சொன்னேன். நல்ல கேள்வி, தயவு நல்ல கேள்வி. அதாவது இந்தி வேணாம்னு சொல்றீங்களே, உங்க வீட்டு பிள்ளைங்க இந்தி படிக்குதுன்னு கேட்பாங்க. அது மாதிரியான கேள்வி, நல்ல கேள்வி. அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போய். பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும். புது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. புது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரணும்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. சார் நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்க பண்ண முடியாது சார். என்ன சொல்றான், என்ன சொல்றாருன்னு சொல்லுங்கண்ணே. அவன் புதைக்கலாமா எரிக்கலாமா நம்மள சேர்த்துக்கிறான்பா. 11 மணிக்கு வண்டி கட்டிக்கிட்டு அதிகாரி தடுத்தால் அந்த அதிகாரி இல்லாமல் செய்கிறேன் என்கிறாரே, அவரை வேலையை விட்டு நீக்கிறத பத்தி சொல்றாரா, கொலை பண்றத பத்தி சொல்றாரா? எப்படி பார்த்தாலும் நீ கிரிமினல், எப்படி பார்த்தாலும் நீ குற்றவாளி. உன் பேச்சில் இருந்து உன்னுடைய குற்றங்கள் வெளிப்படுகின்றன. உங்கள் தொகுதி என்று சொல்லும் பெருந்தன்மை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இருந்தது. அவர் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் சொன்னார். நான் அதற்கு பதிலாக இது நம் தொகுதி என்று சொன்னேன். நான் ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேற உங்களுக்கு தான் 4000 ரூபாய் குடும்ப கார்டு கொடுத்தாரா இல்லையா? வாங்கினீங்களா? வாய் தரங்க. யார் வீட்டு பணம்? உங்க அப்பா வீட்டு பணமா? இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? ஓஷ் உன் அப்பா வீட்டு சொத்தா? என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு. கோயம்பேடு போகணும்னாலும் இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் ஓஷ் பஸ்ல போறீங்க. எல்லாருமே டிரைவர், கண்டக்டர் எல்லாருமே ஓசி. உங்க அப்பா வீட்டு சொத்தா? மிஸ்டர் மாறன், வெயிட் ஆஃப். தமிழ்நாட்டுல மதுவிலக்கு சாத்தியமா சாத்தியமற்றதா? திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்த மதுவிலக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நான் இல்ல, எங்க அண்ணன் சங்கி மங்கி. அப்ப நீ? நான் மங்கி சங்கி. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில ஒரு மனுஷன் வெளியே போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள
எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை ஆட்சி இதெல்லாம் வந்து முக்கியம். அடுத்தது அதை விட ரொம்ப முக்கியம் சமூக நீதி. சமூக நீதிக்காக தொடங்கப்பட்டதுதான் நம்முடைய இயக்கம். கனிமொழி பங்கேற்ற பொதுக்கூட்டத்திலேயே திமுகவின் 2 இளைஞர்கள் பெண் போலீசிடம் அநாகரிகமாக நடந்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படியே இப்படி வா. தமிழ்நாட்டுக்கு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதை போல உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக விசிகா முடிவு செய்ய முடியும். இல்ல புரியல. கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக விசிகா முடிவு செய்ய முடியும். என்னடா சொல்ற? அந்த மாநிலத்தினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவெடுப்பாங்க. ஆக மொத்தம் 2 குத்துன. 3வது குத்து நான் குத்தவா? குத்துன. உன் கையை தரோளமா குத்துன. அதுதாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க. அப்ப நம்ம காட்டையும் கொடுக்கிறோம் கூட்டையும் கொடுக்கிறோம். அது முரண்பாடா இருந்தால் கூட அது வந்து பிரச்சனை அல்ல. யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். நல்ல வேளை போன வருஷம் திரும்பிச்சு. இன்னும் போகவே இல்லையே. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை புது தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது? என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா இங்க ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? நீ வாதாரப்ப என்னைக்காவது நான் குறுக்க போந்துக்கலாம். அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். இது போல இத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன கொஞ்சம் இருங்க சார். அவசரப்படாதீங்க, கொஞ்சம் இருங்க. நம்பர் சொல்லுங்க. எத்தனை தொழிற்சாலை பொறுமையா இருங்க சார். சேலம் செவலாய்ப்பேட்டை லாரி மார்க்கெட்டை வேற இடத்துக்கு மாத்தி தரோன்னு கோரிக்கை நிறைவேற்ற கோரிக்கை வச்சாங்களே. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. நமக்கு தலைவருக்கு தெரியும். நீட் தேர்வுக்கு ரத்துக்கு ஒரு ரகசியம் வச்சிருக்குன்னு சொல்றீங்களே, அதையும் இப்ப சொல்ல மாட்டீங்கன்னு கேக்குறாரு. வேற ரகசியம் ஒண்ணும் இல்ல. தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கிறோம்ல, அதுதான் அந்த ரகசியம். நீ என்ன துரோகம் பண்ணாலும் அவனை மன்னிச்சுப்பான். ஆனா 5 சவரன் கூட்டுறவு வங்கியில 5 சவரன் கடன் வாங்குறா, தள்ளுபடி நாளைக்கே போய் வாங்கிருங்க. ஒரு பீலா அத மட்டும் என்னால மன்னிக்கவே. அதை புரிஞ்சுக்கணும். திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமா போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாம கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேரு திருட்டு. இது முறைகேடு. பாத்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே, அவங்களுக்கா? அதிமுகவோட கூட்டணி இருக்காதுன்னு நானே சொல்லிடுவேன். திமுகவோட கூட்டணி இருக்காதுன்னு திரு கமலஹாசன் சொல்வாரா? சொல்லிட்டா போச்சு அப்படின்னு சொன்னீங்க சாரு. எதிர்வரக்கூடிய தேர்தல்கள்ல திமுகவோட கூட்டணி கிடையாது மக்கள் நீதி மையத்துக்கு கமலஹாசன் அறிவிப்பு போட்டுக்கங்களேன். இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. அந்த பையனுக்கு பயம் இல்ல. அந்த இனாம்